அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பருப்பு எடுத்துருக்கோம், வல்லாரக்கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்தாச்சுப்பா. பருப்பு ஒரு கையளவு எடுத்துருக்கு. இதில் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் விசில் கொடுத்துடலாம். கீரை வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெலாம் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் சந்திச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய், கொஞ்சோண்டு நாட்டு வெங்காயம், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்ஸி சாரில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட், தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் பார்த்தீங்களா. தேங்காயோட வேலை முடிஞ்சிச்சு. பருப்பு வேகட்டும், கீரையும் பருப்பும். அதுக்கப்புறம் இதை ஊற்றி வேலையை முடிச்சிடலாம். கீரை நல்லா வெந்துட்டு பாருங்க. கீரை நல்லா வெந்துட்டுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அந்த தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஊற்றிடுவோம். தேங்காய் ஊற்றி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிடலாம். கொடுத்துடலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா போட்டாச்சு. தாளித்து இதை நல்லா கிண்டி விடணும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வல்லாரக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.